Hi friends, welcome to Anbil Sahitya Education Channel. In the channel, TRB, TET exam, UGC NET exam, SLET exam, college examination, அனைத்து விதமான updates வரக்கூடிய சேனலுங்க. Keep watching and keep supporting. Hi friends, this is Sumati Ravichandran. காலேஜ் டிஆர்பி தேர்வுக்கு நிறைய நண்பர்கள் ரொம்ப தெளிவாக பொறுமையாக படிச்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனாலும் இன்னும் ஏன் சிலபஸ் வரல, இன்னும் நோட்டிஃபிகேஷன் வரல அப்படின்னு நிறைய பேர்த்துக்கு கொஷினும் இருக்கும். ஒன்றும் கவலைப்படாதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சிலபஸ் ப்ரிப்பரேஷன் ப்ராசஸும் போயிட்டுருக்கு. கண்டிப்பாக கூடிய விரைவில் டிஆர்பியிலிருந்து காலேஜ் டிஆர்பி எக்ஸாமினேஷனுக்கான நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இருப்போம். சமீபத்தில் தான் பார்த்தீங்கன்னா கஸ்ட் லெக்சர்ஸ் இப்போ ஃபில் பண்ணி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ஒர்க் பண்ணவும் ஆரம்பிச்சிருக்காங்க. நிறைய பேர் அது போக விருப்பப்படாமல் இப்போ எக்ஸாமுக்கும் ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்காங்க. ஸோ எல்லா விதத்தினரும் நம்ம ஒவ்வொரு நிமிடத்தையும் வீண் பண்ணாமல் எக்ஸாமினேஷன் எப்போ வேணால் வரட்டும், நாளைக்கு எக்ஸாம்னா நாம் பாஸ் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்கிறோமா அப்படிங்கிறது தான் கொஷின் மார்க். அதனால் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் ஒரு புக்கு கூட எடுத்து படிக்காத நண்பர்களுக்காக இனிமேல் இந்த தேர்வுக்காக படித்து ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே காலேஜ் டிஆர்பி எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ணுறதுக்காக ஒரு 60 days ஸ்டடி பிளான் வீடியோ தாங்க இந்த வீடியோ. ஏன்னா இன்னும் படிக்கவே ஆரம்பிக்கலை அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு கடைசி நிமிஷத்தில் பிரச்சனை ஆயிரும். அதனால் கவலைப்படாமல் உங்களுடைய மைண்டை ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு இன்னிலிருந்தே நம்ம படிக்க ஆரம்பிச்சிடணும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதனால் அதுக்கான ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான ஒரு வீடியோ தான் இந்த ஸ்டடி பிளான் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம காலேஜ் டிஆர்பி பிளேலிஸ்ட்டில் நிறைய வீடியோஸ் இருக்குது, மறக்காமல் உள்ளே போய் செக் பண்ணுங்கள். நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்களுடைய சப்போர்ட்டை லைக்காகவும் கமெண்ட்ஸாகவும் கொடுங்க. அன்பில் சாகித்யா சேனலை தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். சரி, இந்த காலேஜ் டிஆர்பி எக்ஸாமினேஷனுக்கு ஒரு 60 days அலோகேட் பண்ணிக்கலாங்க. இந்த 60 days அப்படிங்கிறது நம்ம எந்த டேட்லேருந்து எடுத்துக்கலாம்னா February 3 எடுத்துக்கலாங்க. ஏன் அப்படின்னா இன்றைக்கி February 2. ஸோ இன்றைக்கி ஒரு ப்ராப்பராக டைம் டேபிள்லாம் போட்டுட்டு நாளையிலேருந்து நம்ம படிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ 60 நாள் கையில் எடுத்துக்கலாங்க. உங்களுக்கு April 3 வரைக்கும் ஷெட்யூலில் வரும். இந்த அவுட் ஆஃப் 60 daysலேங்க நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ஃபஸ்ட்டு ரீடிங் டீட்டெயிலாக பண்ணணும், அனலைஸ் பண்ணி படிக்கணும். மீன்வைல் பார்த்தீங்கன்னா நீங்கள் அண்டர்லைன் பண்ணி படிக்கணும். சில முக்கியமான இடங்களில் முக்கியமான டஃப் ஏரியாஸில் நீங்கள் நோட்ஸ் எடுத்தும் படிக்கணும். அதனால் உங்களுக்கு நிறைய டைம் தேவைப்படும். ஸோ அதனால் என்ன செஞ்சுக்கலாங்க, ஃபஸ்ட்டு 40 days நீங்கள் அலோகேட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு ரீடிங் பண்ணுறதுக்காக. எல்லாத்துக்குமே தெரியும் இப்போ எக்ஸாமினேஷனுக்கான பேட்டர்ன் என்ன அப்படிங்கிறது ஏற்கனவே டிஆர்பியில் ஜியோவில் சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்மளுக்கு அப்ஜெக்டிவ் டைப்பும் இருக்குங்க, டிஸ்கிரிப்டிவ் டைப்பும் இருக்குது. அவங்கவுங்க கன்சர்ன் சப்ஜெக்டும் வரப்போகுது, தமிழ் பார்ட்டும் வரப்போகுது. ரைட்டுங்களா? இப்போ எதுக்குமே சிலபஸ் தெரியாத பட்சத்தில் எப்படி நம்ம படிக்கிறதுங்கிறது நிறைய பேர்த்துக்கு ஒரு கொஷின் மார்க். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் அதெல்லாம் யோசிக்காதீங்க. எல்லாருமே யூஜிசி நெட் எக்ஸாம் அதே மாதிரி ஸ்லெட் எக்ஸாம் எல்லாம் படிச்சிருப்பீங்க, சிலபஸ் வச்சுருப்பீங்க. இப்போதைக்கு டென்டேட்டிவாக அந்த சிலபஸை வச்சுக்கிட்டு நீங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கணும். எதுவுமே அப்படியே வேறு பார்ட்லேருந்து எடுத்து கொஷின் அவங்க கேட்க போகிறதில்ல. யூஜி பிஜி கம்ப்ரஸ்டாக இருக்கக்கூடிய போர்ஷன்ஸ் தான் நாம் எக்ஸாமாகவே எழுத போகிறோம். சரிங்களா? அதனால் ஒன்றும் கவலைப்படாதீங்க. தமிழுக்கு பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் கொடுத்துருக்காங்க சிலபஸ் 10 units இருக்குங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா யூஜிசி நெட் எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும், ஜியாகிரஃபி, பொலிட்டிக்கல் சயின்ஸ், பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், தமிழ் லிட்ரேச்சர், வாட் எவர் இட் மே பி, அதில் எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா 10 units இருக்குங்க. ஸோ இதில் ஒரு 10 units இருக்குது, அதில் ஒரு 10 units இருக்குங்க. ஸோ நம்ம படிக்கிறதே அதுக்கு தகுந்த மாதிரி தான் படிக்கணும். ரைட்டுங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு 40 days நம்ம பிரிக்கிறோம். அந்த 40 days எப்படி பிரிச்சுக்கலான்னா, நான் என்ன செய்கிறேனாங்க, மார்னிங் ஸ்லாட்டை சப்ஜெக்ட்டுக்கும் ஈவினிங் ஸ்லாட்டு பார்த்திங்கன்னா தமிழுக்கும் அலோகேட் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா மார்னிங் நம்ம நல்ல ஒரு ஃப்ரெஷ் மைண்டில் இருப்போம். ஸோ அதனால் அந்த ஒரு ஸ்லாட்டில் நீங்கள் என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு 40 daysல ஃபஸ்ட்டு 4 days எடுத்துக்கிட்டு ஒரு யூனிட்டை முடிக்கிறீங்க சப்ஜெக்டில்.
அதே பர்டிகுலர் 4 டேஸில் தமிழுக்கான ஃபஸ்ட்டு யூனிட் எடுத்து நீங்கள் முடிக்கணும். ஏன் அப்படின்னா நமக்கு வந்து ரெண்டுலேயுமே வந்து அப்ஜெக்டிவ் டிஸ்கிரிப்டிவ்ஸ் இருக்கிறனால மார்க் ஸ்கோரிங்க்கு 2 விதமாகவும் நீங்கள் தயாராகணும். எழுத சொன்னால் டிஸ்கிரிப்டிவில், அதாவது பேராகிராஃபாகவும் எழுத தெரியணும். கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் வச்சும் அப்ஜெக்டிவ் டைப்பில் நீங்கள் ஆன்சர் பண்ண தெரியணும். அதனால் நீங்கள் இங்கே ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜியே பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கொண்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ரொம்ப ஈஸியாக போயிடும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சரிங்க, இப்போ வந்து ஃபஸ்ட்டு 4 டேஸை வந்து ஒரு யூனிட் போத் சப்ஜெக்ட்லையும் தமிழையும் முடிக்கிறீங்க. இதே மாதிரி 8 நாளில் 2 இது முடிச்சிடுறீங்க. 12 நாளில் 3, 16 நாளில் 4, 20 நாளில் 5, 24 6, 28 7, 32 8, 36 நாளில் 9 யூனிட்ஸ் படிச்சிருப்பீங்க சப்ஜெக்ட்லேயும் தமிழ். அதுக்கப்புறம் இறுதியாக நீங்கள் வந்து 40 நாள் டோட்டலாக ஃபைனல் 4 டேஸில் நீங்கள் 10 யூனிட்ஸ் சப்ஜெக்ட்லேயும் 10 யூனிட்ஸ் வந்து தமிழையும் ரொம்ப அழகாக ஆழ்ந்து உங்களுக்கு என்னெல்லாம் இம்பார்ட்டன்ட் ஃபீல் பண்ணுறீங்களோ அதெல்லாம் அண்டர்லைன் பண்ணி படித்து முடிக்க வேண்டியது இந்த டைம்லிங்க. ஸோ ஃபஸ்ட்டு 40 டேஸ் அப்படிங்கிறது எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப 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 க்ரூஷியலான பீரியடுங்க. நீங்கள் வந்து இந்த எக்ஸாமினேஷனை லைட் வெயிட்டடாக எடுத்துக்காதீங்க. நிறைய காம்படிஷன் இருக்குது. எல்லா ஏஜ் குரூப்பில் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸும் ப்ரிப்பேர் ஆகிறாங்க. பல வருடங்களாக இந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் இல்லை அப்படிங்கிறனால பல வருடங்களாக ஜிஎல்லாம் நிறைய நண்பர்கள் ஒர்க் பண்ணுறாங்க. நிறைய பேர் ஸ்கூல்ஸில் ஒர்க் பண்ணுறாங்க. நிறைய பேர் வீட்டிலேருந்து படிக்கிறாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபஸ்ட்டு 40 டேஸை ரொம்ப எஃபிஷியண்ட்டாக யூட்டிலைஸ் பண்ணுங்கள். எவ்வளோ டீப்பாக படிக்க முடியுமோ நல்லா படிச்சிருங்க. எவ்வளோ ஹார்ஸ் உங்களால் படிக்க முடியுமோ அவ்வளோ ஹார்ஸ் படிச்சிருங்க. அட்லீஸ்ட் பர் டேக்கு நீங்கள் வந்து ஒரு 8 ஹவர்ஸை ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா தான் நாம் கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஒரு ஸ்லாட்டில் நீங்கள் எல்லா போர்ஷன்ஸையும் டீட்டெயிலாக படித்து முடிக்க முடியும். சரிங்களா? ரைட்டுங்க. இப்போ ஃபஸ்ட்டு ரீடிங் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. அடுத்ததுங்க 60 டேஸில் ஃபஸ்ட்டு 40 டேஸ் முடிச்சாச்சுங்க. இன்னும் இருக்கக்கூடிய ரிமைனிங் 20 டேஸில் ஃபஸ்ட்டு 15 டேஸ் நான் எடுத்துக்கிறேன். ஸோ 40 + 15 55 டேஸ் வந்துடுதுங்க கணக்கில். ஸோ அந்த ஃபஸ்ட்டு 15 டேஸில் நீங்கள் என்ன செஞ்சுக்கணும், எப்படி முன்னாடி டேஸ் அலோகேட் பண்ணி படிச்சிங்களோ அது மாதிரி இங்கேயும் நம்ம அலோகேட் பண்ணுறோம். பர் டேவை வந்து மார்னிங் ஸ்லாட் ஈவினிங் ஸ்லாட்டுன்னு நம்ம பிரிக்கிறோம். இப்போ நம்ம வந்து ரிவிஷன் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ரிவிஷன் ப்ராசஸை இங்கே ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ நமக்கு 15 டேஸ் தான் கையில் இருக்குங்க. 10 யூனிட்ஸ் சப்ஜெக்ட்லேயும் 10 யூனிட்ஸ் வந்து தமிழ்லையும் இருக்கிறதுனால ஸோ நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.5 அந்த டேஸை அலோகேட் பண்ணி ஒரு யூனிட்டை சப்ஜெக்ட்லேயும் ஒவ்வொரு யூனிட்டை உங்களுடைய தமிழ் பார்ட்லேயும் கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியே செஞ்சிங்கன்னா 15 டேஸில் ரொம்ப அழகாக கம்ப்ளீட் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு ரிவிஷனை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 10.5 டேஸில் வந்து 7 யூனிட்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. 13.5 டேஸில் 9 யூனிட்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. 15 டேஸில் 10 யூனிட்டையும் சூப்பராக ஃபஸ்ட்டு ரிவிஷன் பார்ட்டை கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. எதுக்குப்பா நம்ம போய் ஃபஸ்ட் ரிவிஷன் அப்படியெல்லாம் பண்ணணும் அப்படின்னு தானே நிறைய பேர் கேட்குறீங்க. இல்லைங்க, நம்ம ஒரு தடவை படிக்கிறது கண்டிப்பாக நம்மளுடைய ஃப்ளாஷ் மெமரியில் தான் இருக்கும். பெர்மனன்ட் மெமரியில் வந்து அது போய் உக்காந்துருக்காது. நீங்கள் இன்றைக்கி படிக்கிற ஒரு விஷயம் எக்ஸாமினேஷனுடைய ரிட்டன் பார்ட்லேயும் அதே மாதிரி நாளைக்கு வந்த இன்டர்வியூ, கிளாஸ் டெமோ அப்படின்லாம் வரும்போது லாங் ரன்னுக்கு அந்த கண்டென்ட் வந்து ஞாபகத்தில் இருக்கணும் இல்லைங்களா? ஒரு டாப்பிக்கை பற்றி அவங்க பேச சொல்லும் போதோ இல்லை நீங்கள் வரைஞ்சி காட்டும் போதோ இல்லை எழுதி காட்டும் போதோ உங்களுக்கு நல்ல ஒரு ஆள் மனசில் விஷயம் இருந்தால் தானே உங்களால் செய்ய முடியும். அப்ஜெக்டிவ் டைப்ஸ் எல்லாம் இனிமேல் வந்து ஆழமாக கேட்பாங்க. நம்ம நிறைய விஷயங்கள் டிஸ்கிரிப்டிவ் பார்ட்டுக்கு படிச்சிருந்தா மட்டும்தான் அப்ஜெக்டிவ் டைப்லேயே நீங்கள் நிறைய மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். அதனால் வந்து ஃபஸ்ட்டு ரீடிங் படித்தா போதுன்னு தயவு செஞ்சு இருக்காதீங்க. முதல்ல நல்லா ஆழ்ந்து படிக்கணும். 2வது முறை ஃபஸ்ட்டு ரிவிஷன் அப்படிங்கிறது எக்ஸலண்ட்டாக நீங்கள் பண்ணணும். அதை எப்படி பண்ணணும்? ஃபாஸ்ட்டாக பண்ணணும். அதே நேரத்தில் முக்கியமாக எழுதி வச்சுருக்கக்கூடிய பாயிண்ட்ஸை நீங்கள் வந்து ரீகால் பண்ணணும், ரிவிஷன் பண்ணணும், அதை அடிக்கடி எடுத்து பார்க்கணும். ஸோ இந்த 15 நாட்களை ரொம்ப நல்லா பயன்படுத்தி எல்லா போர்ஷனையும் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. போத் உங்களுடைய சப்ஜெக்ட், அது ஹிஸ்ட்ரியாக இருக்கலாம், பாலிட்டி, தமிழ், இங்கிலீஷ், வாட் எவர் இட் மேபிங்க, அந்த சப்ஜெக்ட்ஸைக்கும் நீங்கள் மார்னிங் வந்து ஸ்லாட் அலோகேட் பண்ணி அழகாக படிச்சிடணும். அதே நேரத்தில் தமிழ் பார்ட்டுக்கும் நீங்கள் தமிழ் டைம் அலோகேட் பண்ணி படிச்சிடணும். நிறைய பேர் ஒர்க் பண்ணுவீங்க. வேலைக்கு போனதுக்கு அப்புறமும் இதை பற்றின சிந்தனையோடு இருங்க. வேலை முடிச்சு வந்ததுக்கப்புறம் இதை பற்றின சிந்தனையோடு
இருங்க. எப்படி யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி படிக்கக்கூடிய நண்பர்கள் ஒரு தவம் பண்ணுற மாதிரி இருக்காங்களோ அந்த மாதிரி இந்த தேர்வுக்கும் நிறைய பேர் தவம் பண்ணுற மாதிரி இதுலேயே மூழ்கி போய் இருந்தால் தான் இந்த தேர்வை கிராக் பண்ண முடியும். நிறைய பேர்த்துக்கு அப்ஜெக்டிவ் ரொம்ப ஈஸி, ஓஎம்ஆர் ஷீட்டில் நீங்கள் அழகாக ஷேட் பண்ணிடலாம். ஆனால் டிஸ்கிரிப்டிவ் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதுக்கு ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப முக்கியம். எழுதி எழுதி பழக்கப்பட்டவங்க தான் இந்த பகுதியில் சிறப்பான மார்க்கை வாங்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இந்த ஃபஸ்ட்டு ரிவிஷனை ரொம்ப எஃபிஷியண்ட்டாக பண்ணிடுங்க, சரிங்களா? அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நம்ம செகண்ட் ரிவிஷன் பார்ட்டுக்குள்ளே போகிறோம். ஏற்கனவே 40 டேஸ் முடிச்சிட்டோம், 15 டேஸ் முடிச்சிட்டோம். ஸோ 55 டேஸ் டோட்டலாக முடிஞ்சு போச்சுங்க. 60 நாள் ஸ்டடி பிளானில் இன்னும் மிச்சம் 5 நாள் இருக்குது. இந்த 5 நாள் வச்சு என்ன பண்ணுறது? வேகமாக செகண்ட் ரிவிஷன் நீங்கள் கொடுத்து தாங்க ஆகணும். ஏன்னா லேயராக நீங்கள் அந்த விஷயத்தை திரும்ப பார்த்துட்டே இருந்தால் தானே நல்லா போய் டீப் மெமரியில் உட்காரும். இன்றைக்கி இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு பொறுமை அப்படிங்கிறது மிகவும் குறைவாக இருக்கிறது, என்டியூரன்ஸ் அப்படிங்கிறது குறைவாக இருக்குது. அதனால் நண்பர்களே, நாம் ஜெயிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக சில விஷயங்கள் செஞ்சு தான் ஆகணும். அதனால் நீங்கள் இப்போ கடைசி 5 நாள் என்ன செஞ்சுக்கோங்க, 10 யூனிட்ஸ் இருக்குங்க. சப்ஜெக்டில் 10, இதில் 10 இருக்குது. இருக்கிறது என்னமோ 5. ஸோ இந்த 5 நாளையும் ரொம்ப நல்லா பயன்படுத்தலாம். எப்படி பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளில் நீங்கள் 2 யூனிட்டை கவர் பண்ணணும். சப்ஜெக்டில் 2 யூனிட் கவர் பண்ணிடணும், தமிழில் 2 யூனிட் கவர் பண்ணிடணும். காலையில் 1, சாயந்தரம் 1, நம்ம முன்னாடி சொன்னால் அதே பேட்டர்னில். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 2 நாளில் 4 யூனிட் சப்ஜெக்ட்லேயும் தமிழில் 4, ஆக மொத்தத்தில் 8 யூனிட் முடிச்சிருவீங்க. அதே மாதிரி 3ஆவது நாள், 4ஆவது நாளில் 8 முடிக்கிறீங்க. 5ஆவது நாளில் 10 யூனிட்ஸையும் அழகாக கம்ப்ளீட் பண்ணிடுறீங்க. ஸோ பார்த்திங்கன்னா எக்ஸாக்ட்லி 60 டேஸில் ஃபஸ்ட் ரீடிங் முடித்து, ஃபஸ்ட் ரிவிஷன் முடித்து, செகண்ட் ரிவிஷன் முடித்து தேர்வுக்கு தயாராகிடுறீங்க. எக்ஸாமினேஷன் நோட்டிஃபிகேஷன் நாளைக்கே உங்களுக்கு வந்தால் கூட நீங்கள் அடுத்த டைமில் நீங்கள் அழகாக போர்ஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள், நம்மளால் முடியும்னு நினைங்க. டிஆர்பியில் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா டேஸ் அவங்க கொடுத்தாலும் சந்தோஷமாக எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சப்ஜெக்ட் பார்ட்டை, தமிழ் பார்ட்டை ரொம்ப அழகாக படித்து முடிச்சிடலாம். நியூ சிலபஸும் நியூ நோட்டிஃபிகேஷன் வரும்போது அதுக்கு தகுந்த மாதிரி அப்டேட்டும் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸையும் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். தேங்க்யூ. நீங்கள் என்னோட இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லை ஃபேஸ்புக்லேயோ நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணலாம். ஸோ உங்களுக்கு நம்ம வீடியோஸ்னுடைய அப்டேட் நம்ம அதில் போஸ்ட் பண்ணுறேங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சிறப்பான வீடியோவோட மறுபடியும் நான் சந்திக்கிறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in the next வீடியோங்க.